இன்றைக்கி நம்ம ஆர்கேஜி வெட்டிங் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் தேங்காய் போலி. ஸ்வீட் தேங்காய் போலி எவ்வளோ சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இனிப்பு போலிக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் இனிப்பு போலிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ 1/4 கிலோ மைதா மாவு போட்டுக்கலாம். அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்தது மாவுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ நம்ம மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையலாம். இந்த மாவு நம்ம போலிக்கு எப்படி பிசையணும்னா சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே பிசையணும். பட் அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே அழுத்தி பிசைஞ்சால் தான் அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு கொடுக்கும். மாவு எந்த அளவுக்கு நம்ம அழுத்தி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு போலியும் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மாவு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா அது மாவு ரொம்ப லிக்விடாட்டாக ஆயிரும். அதனால எப்பயுமே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அந்த பதம் வர அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு நமக்கு இந்த அளவுக்கு வர அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க ஆயில் ஊற்றி மாவு பிசைய போகிறோம். எவ்வளோ தூரம் நல்லா அழுத்தி பிசைகிறோமோ அப்போ உங்களுக்கு அந்த போலி சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். அடுத்தது ஆர்கேஜி நெய் எடுத்து வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு 50 ml மட்டும் ஊற்றி முதல்ல மாவை பிசைஞ்சிடறோம். ஆர்கேஜி நெய் இதில் ஊற்றிருக்கோம். அதை நல்லா பிசைஞ்சுப்போம். நான் ஏன் இப்போ ஆர்கேஜி நெய் எடுத்திருக்கேன்னா அதோடய வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். அதை நல்லா அழுத்தி பிசைஞ்சோன்னா மாவு நல்லா டேஸ்ட்டாக வரும். மாவு எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அப்போ தான் அந்த போலி சாஃப்ட்னஸ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த நெய்யும் ஊற்றி பிசைகிறப்ப நம்ம அந்த போலி தட்டுறப்ப அது நல்லா இழுத்து கொடுக்கும். நம்ம இப்போ மாவுலலாம் நெய் ஊற்றி பிசைஞ்சிட்டோம். நம்ம எடுத்தால் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். இது இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம பூர்ணத்துக்கு ஃபஸ்ட்டு வெல்லம் நல்லா காய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி சூடேறினோடனே வெல்லத்தை போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஏன் வெல்லத்தை கரைக்கிறோன்னா அதில் மண்ணெல்லாம் வரும். அதனால் வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி நம்ம பாகா எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடேறிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க 300 கிராம் வெல்லத்தை இதில் போட்டு கரைக்க போகிறோம். இப்போ வெல்லம் நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சிருச்சு. அடுத்து நம்ம தேங்காய் வதக்கிட்டு அதில் பூர்ணம் செஞ்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் வதக்க போகிறோம். அதுக்கு ஒரு 50 ml ஆர்கேஜி நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் ஊற்றிக்கிறோம். ஒரு தேங்காய் முழு தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கோம். அது இப்போ இந்த நெய்யில் போட்டு லைட்டாக வதக்கணும். ரொம்ப வதக்கக்கூடாது. தேங்காய் நம்ம ரொம்ப வதக்கிடக்கூடாது. ஒரே ஒரு நிமிஷம் அந்த நெய்யில் லைட்டாக வதக்கிட்டு நம்ம அந்த காய்ச்சி வச்சுருக்க பாகம் அதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதில் ஊற்ற போகிறோம். மேலே தெளிவாக ஊற்றிடணும். ஏன்னா அடியில் இருக்க மண் வராத அளவுக்கு நம்ம தெளிவாக ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ இது அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா திரண்டு வந்துச்சுன்னா நமக்கு அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ லைட்டாக கையில் நெய் தொட்டுட்டு பால்ஸாக உருட்டிக்கலாம். நம்ம ஏன் நெய் தொட்டுறோன்னா நம்ம அந்த பூர்ணம் வந்து நம்ம கையில் ஒட்டாமல் வரதுக்காண்டி நம்ம நெய் தொட்டுக்கிறோம். ஒரு உருண்டை ஒரு 25 கிராம் அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூர்ணத்தை உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம தோசைக்கல்லில் போலி போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம தோசைக்கல் காய போட்டிருக்கோம். நம்ம ஒரு பெரிய தட்டு எடுத்து அதில் வாழை இலை வச்சு அதில் நல்லா நெய் தடவிப்போம். நெய் தடவினா தான் நமக்கு அந்த மாவு வந்து நமக்கு ஒட்டாமல் எடுக்கலாம். நம்ம இப்போ நம்ம அந்த பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்க பூர்ணத்தை இதில் நடுவில் வச்சுட்டு மாவை இந்த மாதிரி இழுத்து கவர் பண்ணிடலாம் பூர்ணத்தை. அப்புறம் இந்த மாதிரி திருப்பிட்டு அப்படியே லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். நல்லா இந்த 2 விரல்லையே லைட்டாக நெய் தொட்டுட்டு தட்டினீங்கன்னா நல்லா தட்டலாம், பரப்பி தட்டலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா தட்டி எடுத்துட்டு தோசைகள் காஞ்சோடனே அதில் போட்டு எடுத்துக்கலாம். பூர்ணமும் மாவும் சேர்ந்து வர மாதிரி நல்லா பரப்பி தட்டிடணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக தட்டி எடுத்துட்டு இதை அப்படியே தோசைக்கல்லில் போட்டு இப்போ நம்ம நெய் மட்டும் ஊற்றிக்கலாம்.
லைட்டாக வெந்தோடனே திருப்பி போட்டிருக்கலாம். திருப்பி போட்டுட்டு லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம். நம்ம ரொம்பவும் ஒரு சைடாக வேகக்கூடாது, டக்கு டக்குன்னு திருப்பி போடணும், இல்லாட்டி ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். நல்லா 2 சைடும் நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சு தான் பண்ணணும். ரொம்ப ஹையில் வச்சிங்கனாலும் வேகாமல் போயிடும், ரொம்ப ஸ்லோவில் வச்சாலும் ரப்பர் ஆட்டம் ஆயிரும். இது இப்போ நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா போலையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா போலையும் சுட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதில் ஆர்கேஜி நெய் யூஸ் பண்ணி பண்ணதுனால அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல ரெசிபிகளை தெரிந்து கொள்ள ஆர்கேஜி கீ ஸ்டோரிஸ் மற்றும் நிதாரா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.